பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வேதம் அறிவோம் என்ற நிகழ்ச்சியிலே மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் இந்த வேதம் அறிவும் நிகழ்ச்சியிலே நாம் புதிய காரியங்களை பார்த்து கடந்து போகிறோம். உதாரணத்திற்கு மதிப்புரிய தேவனுடைய தீர்க்கதரிசி ஐயா அவர்கள் பிரசங்க பீடம் நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு வாரமும் பேசுகிற ஒரு செய்தியுடைய தலைப்பை வைத்து இன்னும் அது மேலதிகமான காரியம் ஏதாவது இருக்குமா என்று பார்த்து அது சில காரியங்களை ஆராய்ந்து கர்த்தர் நம்ம கொடுத்திருக்க அவருடைய கிருபையின்படி, இரக்கத்தின்படி, தயவின்படி நாம் இந்த காரியத்தை பேசி வருகிறோம். நமக்கு எல்லாம் தெரியாது, ஆனாலும் ஆவியானவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் நாம் இந்த காரியத்தை பேசும்போது அநேக ஜனங்களிருந்து நிறைய கடிதங்கள் வருகிறது, நிறைய இமெயில்ஸ் போடுறாங்க, நிறைய பேர் ஃபோன் காலில் கூப்பிட்டு அநேகர் தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தி பேசுகிறாங்க. அது குறித்து நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியை போர் முன்பாக மத்தியில் வந்திருக்கிற சகோதர சகோதரி உங்களை அறிமுகப்படுத்துகிறேன். நம்ம மத்தியில் சிஸ்டர் ஜெசியா வந்திருக்கா, பிரைஸ் அஜிதா, நம்ம மத்தியில் ராபின் வந்திருக்காரு, பிரைஸ் லார்ட் ராபின், செந்தில், பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் ரொம்ப மகிமையாக இந்த காரியத்தை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய ஆவியானவர், நமக்கு அருளப்பட்ட ஆவியானவரை குறித்து பார்த்து கடந்து போகிறோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சி பார்த்து நம்ம கடந்து போகிறோம். இன்றைக்கும் ஒரு புதிய தலைப்பின் கீழே நாம் அதை பார்க்க போகிறோம். அப்போது முன்பாக முதல்ல அந்த கிளிப்பிங்கை பார்ப்போம். அல்லது தீர்க்கதரிசி பேசின ஒரு சின்ன கிளிப்பை அதை பார்த்துட்டு நம்ம நிகழ்ச்சியில் கடந்து போகலாம். வாங்க அந்த கிளிப்பிங்கை பார்ப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேலே இறங்கினார். சிம்சோன் மேலே இறங்கினதுனால அவன் கையில் ஆயுதம் இல்லாம வெறும் கையனாய் இருந்த போதே அவன் 1000 பேரை கொன்றான் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப ஆவியானவர் அங்கேயும் இறங்கி இருக்கிறாரு, கிதியோன் மேலேயும் இறங்கி இருக்கிறாரு. 1 சாமுவேல் புஸ்தகத்துல 10வது அதிகாரம் 10வது வசனத்துல பார்த்தா சவுல் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. எசேக்கியேல் புஸ்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனத்துல படிச்சீங்கன்னா எசேக்கியேல் மேல பலமாய் தேவனுடைய ஆவியானவர் இறங்கினதை பற்றியும் வசனம் சொல்லுது. இப்படி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பலருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர்களை கிரியை செய்ய வைத்ததும் அவர்களுக்குள் இருந்து கிரியை செய்ததையும் வேதம் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது. என்ன நேயர்களே, ஐயா பேசுகிற அந்த வார்த்தை கேட்டிங்களா? நீங்கள் ஒவ்வொரு வாரமும் பிரசங்க பீடம் நிகழ்ச்சியை பார்க்க தவறாதீர்கள். அதில் கர்த்தர் பேசின அந்த தீர்க்கதரிசி வார்த்தையில் கடைசி காலத்தில் நம்ம இப்படிப்பட்ட ஒரு தேவதாசனை தேவனுடைய தீர்க்கதரிசியை கர்த்தர் கொடுத்ததுக்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா ரொம்ப ஆழமான காரியங்கள் கடைசி காலத்தில் வசனத்தின்படி, வார்த்தையின்படி ஜனங்களும் நடத்தப்படணும், சபைகளும் நடத்தப்படணும்னு சொல்லி அநேக காரியங்களை பேசியிருக்கிறார்கள். அதில் முதல் வாரம் நம்ம பார்க்கும்போது நமக்கு அருளப்பட்ட ஆவியானவரில் முதல்ல சிருஷ்டிக்கும் ஆற்றலுள்ள ஆவியானவர் நம் மூலியமா கர்த்தர் எதெல்லாம் சிருஷ்டிப்பான்று நம்ம முதல்ல பார்த்தோம். 2வது வாரம் அது புதிதாக்கும் ஆவியானவர், நம்மை கொண்டு கர்த்தர் எதெல்லாம் புதிதாக்குவார், எப்படிப்பட்ட காரியங்களை புதிதாக்குவார் என்று பார்த்தோம். இன்றைக்கு நமக்குள் கிரியை செய்கிற ஆவியானவர் எப்படிப்பட்ட கிரியைகளை நம்ம மத்தியிலே நடத்துவார் என்று நாம் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சியிலே நம்ம கடந்து போகிறதுக்கு முன்பாக பழைய காரியத்தை கர்த்தர் அதில் பேசும்போது ஐயா மூலிமா நிறைய காரியங்களை பேசினார்கள். அதில் கர்த்தர் சிம்சோனை குறித்து பேசினார்கள். நிறைய காரியங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் என்ன அப்படின்னா, ஆவியானவர் நம்ம மத்தியிலே வெளிப்படுத்துகிற காரியங்கள் எப்படிப்பட்ட காரியம்லாம் இன்றைக்கு ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறார், நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்ட கிரியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் எசேக்கியேல் மேல் இறங்கினார் என்று அண்ணன் சொன்னாங்க, தேவனுடைய தீர்க்கதரிசிகள் பேசினார்கள். அப்போது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கடைசி நாட்களில் எப்படிப்பட்ட கிரியை நடப்பிப்பார். அவர் சிலருக்கு கர்த்தர் காரியம் செய்யும்போது அவர்களுக்குள் இருந்து கிரியை செய்கிற காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். இன்னும் நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்ப்போமானால் நியாயாதிபதிகள் காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு நியாயாதிபதிகள் எழுப்பப்படும் போது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு கிரியை நடைபெற்றது. அது உதாரணமான காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு எத்தனையோ ஊழியர்கள் எத்தனையோ சபையில் இருந்த போதும் கடைசி கால தலைமுறையில் உருவாக்குற ஒரு அனுபவங்களோ இல்லை அந்த அழைப்புகளும் நிறைய பேர் இன்றைக்கு இல்லை. நம்ம பார்ப்போமானால் ஒரு கூடைக்கு வருவோம், கடந்து போயிடுவோம். ஆனால் தேவனுடைய தீர்க்கதரிசி பாருங்கள், எப்படி ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு பெரிய வழி வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதற்காக நான் கருத்து நன்றி செலுத்துகிறேன். இந்த கடைசி காலத்தில் பாருங்கள், மோசே இருந்த நாட்களில் மோசே கிரியை நடப்பிக்கும் போது தேவன் கூட இருந்தார். அவர் கர்த்தர் அபிஷேகித்தார்.
இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவோம். தெய்வ பிரமாணங்களை, கட்டளைகளை, கற்பனைகளை வெளிப்படுத்தி கர்த்தர் காண்பித்தார். ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்கள், செங்கல் அடைக்கப்பட்ட போது அந்த செங்கல் எப்படி பிரிக்கப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பித்தார். தீர்க்கதரிசியோடு பேசி ஆலோசனை சொல்லி நடத்தினார். அந்த காலகட்டத்தில் வந்து கொண்டிருக்கும் போது தேவனுடைய தீர்க்கதரிசி ஆகிய மோசே அவர்கள் ஒரு காரியத்தை கர்த்தரிடத்தில் வெளிப்படுத்தி, ஆண்டவர் சொன்ன மரிக்க போகிற மோசே அப்படின்னு சொன்ன உடனே மோசேக்குள்ள ஒரு பெரிய ஒரு எண்ணம் வந்தது. என்ன அப்படின்னா, எனக்கு அடுத்ததாக இந்த தலைமுறையை யார் கொண்டு போவாங்க? எகிப்திலிருந்து இவ்வளோ பெரிய ஜனம் வராங்களே, இந்த மந்தைகளை, இந்த சபையை யார் நடத்துவார்? ஒரு தேவ மனுஷனுக்கு, தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு தன்னை பற்றி மாத்திரமல்ல, தன்னோடு கூட வருகிற ஆடுகளை குறித்தும் மந்தைகளை குறித்தும் கவனமாக இருக்கிற காரியங்கள். மோசே தன் குடும்பத்தில் யாரையும் கொண்டு வரல. மோசே கர்த்தரிடத்தில் கேட்டார், ஆண்டவரே, இந்த சபையை நடத்துவதற்கு இந்த ஜனங்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளாக இருக்கிறாங்களே, இந்த மந்தைகளை யார் ஆண்டு மேய்ப்பாங்க? இது நடத்துகிற தலைவர் யாருன்னு கேட்ட உடனே கர்த்தர் யோசுவாவை அடையாளப்படுத்தி காண்பித்தார். அப்போ கர்த்தர் யோசுவாவை கொண்டு வரும்போது கடைசி காலத்தில் பாருங்கள், யோசுவாவுக்கு எந்த ஒரு காரியம் கிடையாது. யோசுவா தேவனோட சமூகத்தில் எப்போதும் கூடாரத்தை விட்டு பிரியாதவராக இருந்தாராம். யோசுவா மோசையோடவே கூட இருந்தாராம், தீர்க்கதரிசியோடு கூட இருந்தார். காட் ட்ரெயின்ட் ஹிம். ஆண்டவர் எல்லா விதையும் பழக்க வைத்தார். அவருக்கு எந்த ஒரு அடிமைத்தனத்துலேருந்து வந்தது, அவருக்கு யுத்தத்தை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒருவேளை இப்படி இருந்திருக்கணும். ஏன்னா மோசே யுத்தத்தெல்லாம் கற்றவர். எகிப்தின் அரண்மனையிலே அவர் பெரிய காரியங்கள்லாம் அவருக்கு தெரியும். நிறைய அவர் வந்து ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கிறவர், நிறைய கட்டிடங்களை கட்டினவர். அதெல்லாம் மோசே ஒருவேளை யோசுவா கற்றுக் கொடுத்துருக்கலாம். அப்படி இருக்கும், அதனால தான் யோசுவா வந்து அந்த காரியத்தை வந்து கற்றுக்கணும். ஆனால் மோசே அந்த நாட்களில் கூட இருந்து கற்றுக் கொடுக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவர் தான் சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் இப்போது அவருக்கு வந்து அடுத்த தலைமுறை வேணும். இன்றைக்கி பாருங்கள், அதனால தான் கர்த்தர் வந்து எடுப்பில், எல்லோரும் எடுப்புன்னு தெரியும், எடுப்பில் 7 விதமான தலைமுறைகள், 7 விதமான எடுப்புதல், அது எத்தனை வகையான தீர்க்கச தலைமுறை இருக்கிறதெல்லாம் கர்த்தர் பேசியிருக்கிறார் தேவனுடைய தீர்க்கதரிசி மூலியமாக. இன்னும் நம்ம பார்க்க போகிற காரியங்கள் கடைசி காலத்தில் கர்த்தர் நாம் கிரியை செய்ய என்ன காரியம் வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம், ஆண்டுடைய காரியத்தை நிறைவேற்றி வரும்போது யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நீங்கள் யோசுவாவுக்கு பார்க்கும்போது நிறைய காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். யோசுவாவுக்கு அவருக்கு வந்து வேறு யாருமே இல்லை. யோசுவா பாருங்கள், யோசுவாவுக்கு வந்து கர்த்தர் வந்து அவரை ட்ரெயின் பண்ணி கொண்டு வரும்போது மோசையோடு இருந்தார். ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி கூட இருக்கும்போது எவ்வளமாய் நடத்த வேண்டும் என்று கர்த்தர் அவர் கற்றுக் கொடுத்து யோசுவா நடத்தினார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யோசுவா குறித்து பார்க்கும்போது? கண்டிப்பாக இப்போ ஆக்சுவலாக அவர் நடத்தின ஒரு ஆவிக்குரிய தகப்பன், அந்த தரிசனத்தோடு அவர் முழுவதுமாக தன்னை வந்து இணைக்கப்படும் போது, அதுதான் அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து கர்த்தர் விரும்புகிற காரியத்தை கிரியை செய்தாரு. 2வது தேவன் அவர் முழுவதுமா பயன்படுத்துவதற்கு தன்னை விட்டு கொடுத்தாரு. அப்போ மோசையோடு கூட இணைஞ்சு அந்த தரிசனத்தை நிறைவேற்றணும், தகப்பனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், தகப்பனுடைய தரிசனம் தன் தரிசனமா சுமந்து கொண்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுன்னு அர்ப்பணித்ததுனாலதான் அவர் மூலமா பலமான கிரியைகளை கர்த்தர் நடைபெற்றார் அப்படின்னு பார்க்க முடியுது. இப்போ இன்னைக்கு வந்து நிறைய ஊழியங்கள் பார்க்கிறோம், நிறைய சபைகளை பார்க்கிறோம். சில கூட்ட ஜனங்கள் வருவாங்க போவாங்க. ஆனா யாரு தகப்பனுடைய இருதயத்தினோட பாரத்தை புரிந்து கொண்டு அதுக்கு தன்னை விட்டு கொடுக்குறாங்களோ, அந்த தரிசனத்துல முழுவதுமா கட்டப்படுறாங்களோ, அவங்களதான் அடுத்த கட்டத்துக்கு பயன்படுத்துறாங்க. அதுல பாருங்க, தீர்க்கதரிசியில பாருங்க, அவர் வந்து ஒரு மாபெரும் தலைவர் யாரு, மோசே. அவர் போறார். போனதுக்கு அப்புறம் யார் நடத்துவான்னு தெரியாது. ஆனா அவர் கூட கற்றுக்கட்டுறது இதெல்லாம் மோசேட்ட கற்றுக்கொண்டாரோ அந்த காரியத்தெல்லாம் இப்போ யோசுவா செய்ய ஆரம்பிக்கிறார். கர்த்தர் கூட இருக்கார். முதல்ல யோசுவாவை கர்த்தர் உருவாக்க என்ன தகுதியில் இருந்தது? கர்த்தர் கிரியை செய்யணும். இப்போ ஆவியானவர் நம்ம மத்தியிலே கடந்து வந்து ஆவியானவர் வந்து நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டுமானால், கர்த்தருடைய வெளிப்படுத்தப்பட வேண்டுமானால் முதல்ல நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களாக இருக்கணும். யோசுவா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவராக இருந்தார். தன் அழைப்பை பற்றி, தன் தரிசனத்தை பற்றி, தன்னுடைய ஓட்டத்தை பற்றி அவர் அறிந்திருந்தார். மோசே இறந்துட்டாரு. அந்த மோசே வந்து அந்த ஸ்தானத்தில் தன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். இப்போ நான் இந்த ஜனம் நடத்துவதற்கு அவர் வேறு ஒன்றும் இல்லை. யோசுவா சொல்லுவோம், அழகா சொல், நானும் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்போ கர்த்தரை சேவிக்கிற ஒரு குடும்பம், கர்த்தருக்கென்று காரியம் செய்கிற குடும்பம் யோசுவாவோட குடும்பம் வந்தது. கர்த்தர் அதை தெரிந்து கூட. அது மாத்திரம் இல்லை, தான் செய்கிற ஊழியம் முதல்ல வரும்போது ஒன்று ஒரு சாதாரண யுத்தம் தான் பண்ணுறாரு. ஜனங்களை தெரிந்து கொள், நமக்கு யுத்தம் பண்ணுன்னு மோசே சொன்ன உடனே அதான் சரி. ஆனால் அதுக்கப்புறம் பாரு, கர்த்தர் தேவனுடைய ஆவினால் யோசுவா நிரப்புகிறார். அப்போ எந்த காலகட்டத்தில் கர்த்தர் நடத்தணுமோ அந்த காலகட்டத்தில் கர்த்தர் நடத்தி, கர்த்தர் வந்து வழி நடத்தி கொண்டு போவார். யோசுவா வந்து பார்த்தீங்கன்னா, he identified the mentor, the spiritual father. தன் ஆவிக்குரிய தேவை பிரதர் சொன்னார்ல, நம்ம நடத்தும் போது தகப்பனு கீழ்ப்படுகிற இருதயம், அந்த தரிசன நிறைவேற்ற இருதயம். அவருக்கு அந்த மென்டர் யாருன்னு தெரிஞ்சிச்சு. இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் பார்த்தா நம்ம நிறைய பார்ப்போம். ஒரு கூட்டத்தை பார்ப்பாங்க, ஒரு ஊழியத்தை பார்ப்பாங்க, அவங்கள பார்த்து ஆவிக்குரிய தேவைப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. யாரை பார்த்தாலுமே
ஒரு ஆவிக்குரிய தகப்பன் என்பது அவங்கள ட்ரெயின் பண்ணியிருக்கணும், ஆலோசனை சொல்லியிருக்கணும், உங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் மன்றாடி இருக்கணும். இங்கே மோசே கேட்காரு பாருங்க, ஆண்டவரே இந்த மந்தைகளை, அது யோசுவான்னு கேட்கல, அவர் மனதில் இருந்தது கர்த்தருடைய மனதில் யார் இருக்கிறான்னு கேட்டார். கர்த்தர் மனதில் யார் இருக்கிறான், ஆண்டவரே யார் அடுத்தது மந்தைகள் நடத்துவாங்க, சபையில் நடத்த ஆள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் கர்த்தர் யோசுவாவை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். அப்போ யோசுவா மேலே அந்த ஆவியான முழுமையாக இறங்கி அதை நடத்துகிறார். மோசேக்கு அந்த அந்த இணை புரியாமல் இருந்த ஒரு காரியம், கூட தோராகு தாத்தான்லாம் இருந்தாங்க, கூட சத்ரு மிரியாம் இருந்தாங்க, அவரோடு இருந்தாங்க, அவங்க ஏற்று நின்றாங்க. கோராகு தாத்தான்கள் ஏற்று நின்றாங்க. ஆன போதும் யோசுவா ஒரு முறுமுறுப்பு இல்லாதபடிக்கு அந்த அழைப்பின் தரிசனத்தையும் கிரியை நடப்பிக்க தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். யாரோட அப்படின்னா ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து ஊழியம் செய்வதற்கு அப்படின்னு சொல்லி கர்த்தர் மோசேயோட கர்த்தர் யோசனைத்திருக்கிறது அவர் உணர்ந்திருந்தார். தன் கிரியை நடப்பிக்கிற ஆவியானவர் என்ன கிரியை அவர் நடப்பித்தார் என்று யோசுவா வாழ்க்கையில் நம்ம பார்க்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? யோசுவாவை குறித்து சொல்லும் போதுன்னா, இப்போ அவர் எப்படி தகப்பனோடு அவர் இணைந்து ஓடும்போது அவர் தகப்பன் மூலமா ஆவியானவர் என்னென்ன கிரியைகளை நடப்பித்திருக்கிறார்ன்றத கூட இருந்து பார்த்த ஒரு நல்ல தெய்வ மனுஷன். அப்போ அவர் மேல அந்த ஆவியின் அபிஷேகம் இருக்கும்போது அந்த ஆவியானவர் தகப்பனுக்குள்ள என்னென்ன கிரியைகளை நடப்பிக்கிறார்னு சொல்லி பார்த்ததுனால அவர் அதுல இன்னும் பலமாய் கட்டப்பட்டு மறுபடியும் கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டு அவருக்குன்னு ஒரு ஓட்டத்தை கொடுக்கும்போது அதுல இன்னும் பலமான காரியங்களை நடப்பிக்கும்படிக்கு அந்த ஆவியானவர் யோசுவாவுக்குள்ளேயும் கடந்து கிரியை செய்கிறார். அந்த அளவுக்கு அவர் அதை புரிந்து கொண்டு அதை சரியாக விளங்கி கொண்டு அந்த ஆவியானவருடைய கிரியை நடப்பிப்பதற்கு அவர் இடம் கொடுத்ததுனால அவர் தன் தகப்பனை காட்டிலும் மேலான ஒரு காரியத்தை செய்வதற்கு கர்த்தர் அந்த இடத்துல ஆவியானவர் அவர் மூலமாய் கிரியை செய்கிற அவரை கொண்டு ஒரு பெரிய யோசுவாவுக்கு தெரியும். யோசுவா கர்த்தர் அழைக்கும் போதே யோசுவாட கர்த்தர் சொல்றாரு, மோசையோடு இருந்தது போல அவனோடு இருப்பேன். அப்போ கர்த்தரை கூப்பிட்டு வெறும் மோசே போனதுக்கு அப்புறம் ஐயோ மோசே இல்லையே, மோசே போயிட்டாரு, மோசேக்கு உடன் ஆரோன் இருந்தாரு, உதவி செய்ய ஊர் இருந்தாங்க, சொந்த சௌரி மிரியாம் இருந்தாங்க. மிரியாம் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லப்படுது, ஆரோன் ஆசாரியன். ஆனால் இப்போ இந்த இடத்துல யாருமே இல்லை. அப்போ இந்த கடைசி கால ஊழியத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பிக்கும் போது சிலரை கர்த்தர் எழுப்புவார். அப்போ கர்த்தருடைய அந்த அந்த இருதயத்துக்கு ஏற்றுலாக இருக்கிற ஆட்கள், அந்த கர்த்தருடைய கிரியை நடப்பிக்க முடியாத அர்ப்பணித்த ஆட்கள். அதில் யோசுவா பார்த்தீங்கன்னா வேதம் சொல்வது எரியோட வீழ்ச்சி காரணம் என்ன அப்படின்னா யோசுவோட விசுவாசம். என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் நடத்துவார். எல்லாவற்றிலும் விசுவாசத்தில் காத்து கொண்டார் யோசுவா. எல்லாவற்றிலும் பாருங்க விசுவாசத்தில் தன்னை பலப்படுத்தி கொண்டார். கர்த்தர் மேல நம்பிக்கை. யோசுவா மாதிரி யாரும் ஒரு சூரியன் நிப்பாட்டதில்லை. யோசுவாவோட யுத்தத்தில் பார்க்குறோம் எவ்வளோ காரியங்களை யோசுவா செய்தார். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அதே நான் இப்போ பிரதர் சொன்ன மாதிரி தான் யோசுவாக்குள்ள இருந்த அந்த பாரம் தானா கண்டிப்பாக அவர் மோசே கூட இருந்தபோது எல்லா காரியங்களும் அவரால் பார்த்துருக்க முடியும். அப்போ அவருடைய இருதயத்தில் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறணும் அப்படின்ற அந்த பாரம் கண்டிப்பாக அவர் ரிசீவ் பண்ணியிருப்பார். நிறைய காரியங்கள் கண்டிப்பாக ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய அந்த காரியங்கள் தான் கண்டிப்பாக அடுத்து ஜனங்களை நடத்தக்கூடிய அந்த அபிஷேகத்தை கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ ஆரம்ப நாட்கள்லேருந்தே அவர் எப்படி ஆயத்தப்படணும், எப்படி கர்த்தருக்குள்ளே வேரூன்றி நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களும் தன்னுடைய தகப்பனை பார்த்து கற்றுக்கொண்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறதை நல்லா தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல தன் தகப்பன் மேலே அந்த அந்த ஒரு அன்பும் தகப்பன் மேலே அந்த கரிசல் இருக்கிறவங்க தான் தேவனை யார் தேவனை அதிகமாக நேசிக்கிறாங்களோ அவங்க தான் தேவனுடைய ஊழியக்காரர் நேசிக்க முடியும், தேவனுடைய ஆவிகளை தகப்பனை நேசிக்க முடியும். அப்போ அவருக்கு தேவனுடைய ஊழியக்காரனையும் அதிகமாக நேசப்படினால அந்த தரிசனம் அவருக்கு மேலே இருந்தபடினால, அழைப்புடைய தரிசனம் யோசுவா இருந்தபடினால யோசுவா கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். அவர் தெரியும் அடுத்த நம்ம இதான் செய்ய போகிறோம், எனக்கு என் அழைப்பு தான், என் தரிசனம் இதான் அப்படின்னு சொல்லியிருந்தால அவர் கிரியை நடப்பிக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் அவருக்கு ஆரம்பத்தில் வெளிப்படுத்த விட்டுருக்கோம். வரும்போது பாருங்கள், மேலே நம்ம பார்க்குறோம் கீழே ஜனங்கள்லாம் நிற்கிறாங்க பாளையத்தில், அவரோட கூட இருக்கார். மோசே மேலே போயிட்டார், அவனுடைய சமூகத்தில் 40 நாள் அந்த இடத்துல உட்காந்து அவனுடைய சமூகத்தில் அதில் ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்பிட்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த சினாய் மலையில் யோசுவா யாருமே இல்லாமல் தனியாக 40 நாள். அப்போ அந்த 40 நாள் உள்ள கீழே இறங்கி வந்துருக்காங்களா, இவ்வளோ நாள் ஆச்சு மோசே வரலையாரு. ஓரளவுக்கு ஒரு துணிகரமாக மேலே கூட ஏறிடலாம். ஆனால் அந்த சின்ன வார்த்தை இங்கே யோசுவா அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தை கீழ்ப்படுத்தி யோசுவா அந்த இடத்துல தன்னை அர்ப்பணித்து காத்திருந்தார். அவருக்கு தெரியும் இதுதான் என்னோட அழைப்பு. அதனால தான் கூடாது விட்டு பிரியாமல் இருந்தார். சொன்ன இடத்துல இருந்து தனக்கு நான் எந்த கிரியை நடப்பிக்கணும்னு கர்த்தர் எதுக்கு அழைத்திருக்கிறாரோ அந்த நாட்களுக்கு அந்த நேரத்துக்கு இதுதான் என்னுடைய பங்கு, இதுதான் என் தரிசனம், இதை மாத்திரம் நிறைவேற்ற கர்த்தர் அழைத்திருக்கிறாருன்னு சொல்லி அந்த இடத்துக்கு அந்த ஸ்தலத்தில் காத்திருந்தார். மலை ஒரு பெரிய இன்பிட்டுனா நடுவில் இருக்கிற மலை ஒரு ஸ்தானம் இல்லை,
அது யாருன்னா மோசையுடைய வேலைக்காரன், நூனின் குமாரனாகிய யோசுவான்னு போட்டிருக்கு, வேலைக்காரன் தான். அப்போ அதில் ஒரு காத்திருக்கிறாரு, தன்னுடைய ஸ்தலத்தில் காத்திருக்கிறாரு, அந்த ஸ்தானத்தை காத்து கொடுக்குறாரு. அது வேறு யாரும் வரல போகிற அவ்வளோ நாள் கூட வந்து எல்லா நிலையும். அப்போ ஒரு கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கப்படும் போது, ஆவியானுக்கு நடப்பிக்கப்படும் போது தன் ஸ்தானத்தையும் தன் ஸ்தலத்தையும் காத்து கொள்ளணும் தான். அந்த கூடாரத்தை விட்டு பிரியாமல், அந்த ஸ்தலத்தை விட்டு பிரியாமல் இருந்தார் யோசுவா. தானம் வேலைக்காரன் ஸ்தானம். அதனால தான் அவன் வந்து அடுத்தது கர்த்தருடைய ஜனங்களை நடத்துகிற அந்த கிரியைக்குள்ளே கர்த்தர் ஆவியானவரை நிரப்பி பயன்படுத்தினார். ஒரு உன்னதமான ஒரு காரியம். அதான் எப்படி வந்து யோசுவா வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த காலம் வர வரைக்கும் அவர் அவரோட மென்டோருக்கு கீழே வந்து அவர் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவர் பொறுமையா அந்த காரியங்களெல்லாம் அவர் கற்றுக்கொண்டு, எப்படி மோசே அந்த ஜனங்களை அத்தனை வருடங்கள் எத்தனையோ ஜனங்கள் முறுமுறுத்தாங்க, அவர் கூட இருந்தவங்களே அவருக்கு எதிராக வந்த போதும் அந்த காரியங்கள் அவர் எப்படி பொறுமையா அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் காத்திருந்தாருங்கிறத இவர் கற்றுக்கொண்டதுனால ஒருவேளை அவருக்குள்ள அந்த பயம், மோசே போயிட்டாரு, அடுத்து என்ன செய்ய போறோம் அந்த ஜனம். அப்போ ஆண்டவர் கொடுக்குற அந்த வார்த்தை, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன் கூட இருப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தை, ஆண்டவர் கொடுத்த அந்த அபிஷேகத்தினால எப்படி அந்த அடுத்த ஆண்டவருடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ள கூட்டிட்டு போனாரு. நீங்க சொன்ன மாதிரி அந்த சூரியனே நிறுத்துற அந்த ஒரு வல்லமையெல்லாம் அவர் மூலமா அதுக்கு முன்னாடியும் யாரும் செய்ததில்லை, அதுக்கப்புறமும் யாரும் நடத்தினதில்லைலாம் கொடுத்துருக்கு. அப்ப இப்படிப்பட்ட கிரியைகளை செய்யறதுக்கு அந்த எரிகோ கோட்டையை எல்லாம் உடைத்து அந்த உள்ள போய் அவங்க என்டர் பண்றதுக்கெல்லாம் அந்த அபிஷேகமும் பலனும் கிரியை செய்யக்கூடிய வல்லமையும் அவர் வந்து மோசைட்ட இருந்து கற்றுக்கொண்டு அந்த தகுதியான நேரம் வர வரைக்கும் அவர் காத்திருந்ததுனால, தகுதியான நேரத்துக்கு யோசுவா காத்திருந்தார். ஆவியானவர் அவர் அருளப்படுற நாட்டு வரைக்கும் அவர் அடுத்து நடத்த போறாரு அப்படின்னு தெரிகிற வரைக்கும் அந்த நாளுக்கு அந்த நேரத்துக்கு உத்தமமாய் தன்னை காத்து கொண்ட யோசுவா. என்ன சொல்றீங்க? கர்த்தருடைய காரியத்தை நிறைவேற்றுவது கர்த்தர் என்ன திட்டம் வச்சிருக்காரோ. பழைய ஏற்பாடு காலத்தில் நீங்கள் எல்லாத்துலேயும் பாருங்க. இப்போ அண்ணன் வந்து இல்லை தீர்க்கதரிசியா பேசும்போது சொன்னாங்க, அதில் வந்து எசேக்கியேல் ஆவியானவர் வந்து அவர் வந்து அதில் பலத்தால் கர்த்தர் நிரப்பினார், ஆவியில் கொண்டு போகிறது. அது மாத்திரம் இல்லை, நம்ம அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வந்து சிம்சனை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். அவர் வந்து பலத்த ஆவில் நிரப்பப்பட்டு தாடை எல்லுமொழி கொண்டு 3000 பேரை வந்து கொன்று போட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இது வந்து ஏன் அப்படின்னா அந்தந்த காலங்களில் கர்த்தர் கிரியை நடப்பிக்கிற நாட்கள். சில காரணம் பாருங்க, கர்த்தர் நியமித்த நாட்கள் ஒன்று இருக்கும். நியாயாதிபதிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் யோசுவா பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னா, மோசே தனக்கு அடுத்த ஒரு தலைமுறை உருவாக்கினார். ஒரு அடுத்த உருவாக்குற ஒரு தலைமுறை உருவாக்குனார். மோசே ஒரு தீர்க்கதரிசி, யோசுவா ஒரு தீர்க்கதரிசி உருவாக்குனார். ஆனா யோசுவா காலத்துல பாருங்க, யோசுவா அதை மிஸ் பண்ணிட்டாரு. யோசுவா அடுத்து ஒரு தலைமுறை உருவாக்கவே இல்லை. அதனால்தான் நியாயாதிபதிகள் காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மெய்ப்பன் இல்லை, எதெல்லாம் செய்ய நினைச்சாங்களோ அதன்படி செய்தால் என்று நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் போடப்படுது. அப்போ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அந்த மாதிரி காலகட்டத்தில் கர்த்தர் சிலரை கர்த்தர் வந்து ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். நீங்கள் அந்த நியாயாதிபதிகள் வசனம் 3ஆம் அதிகாரம் 9-2 பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப நெருக்கத்தில் போயிருக்காங்க. இஸ்ரவேல் புத்திரர் சந்தையார் வந்து இதுக்கு முன்னால் அவங்க யுத்தம் பண்ணதே கிடையாது. ஏன்னா அடிமைத்திலிருந்து வந்தவங்க யோசுவாவுக்கு காலம் யுத்தம்லாம் பண்ணாங்க. அந்த இன்பிட்வீன் காலத்தில் அவங்க எந்த யுத்தத்தையும் பண்ணலை, அவங்க யுத்தம் பண்ணாமல் இருந்தாங்க. அந்த இடத்துல ஏன் கர்த்தர் வந்து அந்த 6ஆம் வசனத்தை நீங்கள் படித்தா தெரியும். 6ஆம் வசனம் படி நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் வந்து அந்த இடத்துல கர்த்தர் வந்து கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்று இவங்க நடுவில் தான் கர்த்தர் வந்து இஸ்ரவேலை வைத்திருந்தார். அது காரணம் என்னென்ன அப்படின்னா, கர்த்தர் இவர்களுக்கு வந்து அந்த நாட்களில் மோசேயை கொண்டு கர்த்தர் வித்த கட்டளைகளை, கற்பனைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்பாங்களா, கீழ்ப்படிவாங்களா, மாட்டாங்களா அப்படின்னு கர்த்தர் சோதிக்கும்படியாய் கர்த்தர் வச்சாராம். சோதிக்கும் நிறைய பார்க்குறோம்ல, இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானால் வனாந்து கொண்டு போகப்பட்டார். அப்போ ஆவினுடைய கிரிகள் ஒன்று பார்த்தீங்கன்னா, இங்கே கர்த்தர் கொடுக்கும்போது என்னன்னா, அவர்கள் வந்து மோசே கொண்டு கர்த்தர் கற்பித்த கட்டளைகளுக்கு, பிரமாணங்களுக்கு, கற்பனைகளுக்கு இவர்கள் கீழ்ப்படிவார்களோ கீழ்ப்படிய மாட்டார்களோ என்று பார்த்து அதற்காக கர்த்தர் காத்திருந்தாராம். அப்போ இஸ்ரவேல் சந்தையார் வந்து இதுக்கு முன்னால் யுத்தம் பண்ணல, இது யுத்தத்தை பற்றி அவங்களுக்கு தெரியாது. இப்போ வந்தவங்க மோசே யோசுவாக்கு அடுத்த காலத்தில் வந்தவங்க, அவங்க வந்து யுத்தத்தை அறியாதவர்கள், யுத்தம் செய்ய தெரியாதவர்கள், அவங்க வந்து இதுக்கு முன்னால் யுத்தம் பண்ணி பழக்கப்படலை. ஆனால் கர்த்தர் வந்து அந்த சத்துருவில் ஏன் விட்டு வச்சார்னா, இவங்க அந்த சத்துருவை மேற்கொள்ளணும், இவங்க சத்துருவை ஜெயிக்கணுன்றனால தான் கர்த்தர் வந்து விட்டு வச்சார். அதை அவங்க அறிந்து கொள்ளும் போது தான் கர்த்தர் 3:9 சொல்கிறது, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரிலே காலேபின் தம்பியின் குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் இரட்சகனை
கர்த்தர் எழுப்பினார். அப்போ அந்தந்த காலகட்டத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு ஏங்க இந்த நெருக்கம், ஏன் இந்த பாடு, ஏன் சத்துரு வந்திருக்கானா, அந்த சத்துருவை மேற்கொள்ள கிரியை முறியடிக்க ஆவியானவர் நடப்பிப்பார். அப்போ ஒரு காலகட்டத்தை வைத்திருக்கிறார். அதில் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஜனங்கள் மனம் திரும்பல் கடந்து வரணும். ஜனங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை, கட்டளைகளை, பிரமாணங்களை கை கொள்ளணும். அதுக்காக தான் கர்த்தர் அவளை வைத்திருக்கிறார். இவர்கள் அதுக்கப்புறம் கர்த்தர் நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் ரட்சிக்கும்படியான ஒரு இரட்சகனாய் ஒத்தனைகளை கர்த்தர் எழுப்புகிறார். அப்போ நியாயாதிபதி காலத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தர் வச்சிருக்கிற கிரியைகளை கர்த்தர் நடப்பிக்கும் போது சில காலங்கள் கர்த்தர் என்ன கிரியை வச்சிருக்காரு அப்படின்றத அறிந்து கொள்ளதான் முக்கியமான காரியம். அதான் கர்த்தர் சொல்வார், கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்துல கிரியை நடப்பித்தார். அதான் நம்ம பார்த்து வருகிறோம், இப்படிப்பட்ட கிரியெல்லாம் நடப்பித்தார். அப்படி நீங்க என்ன சொல்ல வரீங்க? இதே மாதிரி தான் நீங்க சொன்னதை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட அமைதியா இல்லாம பிதாவினோட சித்தத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒண்ணுதான் அவருடைய இருதயத்திலையும் சிந்தனையிலையும் ஒரு இருந்தது. அதனால பாத்தீங்கன்னா இரவெல்லாம் ஜெபம் பண்ணி பகலெல்லாம் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாரு. அவருக்கு என்ன, தன்னை அனுப்பினருடைய சித்தம் நிறைவேறணும், தன்னை பிதாவினுடைய நோக்கம் நிறைவேறணும், என்ன எதுக்காக அந்த பூமியில கர்த்தர் கொண்டு வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறணுங்கிறதுக்காக தான் அவர் அப்போஸ்தலர் 10:38 பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையால் நிரப்பப்பட்டு பிசாசன் பிடியில் அகப்பட்ட யாவருக்கும் அவர்களை குணமாக்குறவர்களா நன்மை செய்கிறார் சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. இயேசு கிறிஸ்து வரவே பாருங்களேன், அவர் வரும்போது அவர் முதல்ல வரும்போது ஞானஸ்நானம் எடுக்கிறார். ஆவியானவர் அவர் மேலே இறங்க ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் பாருங்க, வரும்போது லூக்கா 2:20 சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவருடைய பலத்தினாலே இயேசு கலிலேக்கு போனார். ஒரு ஊருக்கு போறது கூட அங்கே ஊருக்கு போய் ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்னா கூட ஆவியானுடைய கிரியை மூலியமா தான் இயேசு கிறிஸ்து போறாரு. அடுத்த வசனம் பாருங்க, அவர் தேவாலயத்துக்கு போறாரு. லூக்கா 4:14 அவர் ஆவியின் ஏவுவதனாலே தேவாலயத்துக்கு கடந்து போனார். அப்போ கர்த்தர் ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து தான், அவர் தான் தேவனுடைய குமாரன். அவர் வந்த நோக்கம் என்ன அப்படின்னா பிதாவின் சித்தை நிறைவேற்ற, பிதாவின் கிரியைகளை பூமி நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போ அவர் கலிலேக்கு போகும்போதும் ஆவியான் வழிநடத்தலின்படி தான் போறாரு. அவர் தேவாலயத்துக்கு போகும்போதும் அந்த ஏவுதல் உண்டாகி தான் கடந்து போறாரு. அது மாத்திரம் இல்ல, வசனம் சொல்லும் மத்தேயு 4:1 ஆவியானவர் தமக்கு அருளப்பட்ட நோக்கத்தை இயேசு கிறிஸ்து அறிந்துதான் இருந்தார். ஏன்னா அதுல ஆண்டு பாருங்க, அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போறார். வனாந்தரத்துக்கு ஏன் கொண்டு போறார் அப்படின்னா இயேசு பிசாசால் சோதிக்கப்பட வேண்டும். அது கர்த்தர் அந்த கிரியை நடப்பிக்கிறதுக்கு இவ்வளமாய் தான் சோதனைக்குள்ள கடந்து போகணும்னு சொல்லி கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். அது அறிந்தவராக இருந்தார். அதனால இயேசு மனிதன் வந்தபோது செய்ய வேண்டிய காரியங்களை ஒவ்வொன்றாய் பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுத்து அவர் வழிநடத்தி கொண்டே வர்றார். இங்கே போனோம் அப்படிதான் இரவெல்லாம் ஜெபித்தார். பிறகு சொன்னால இரவெல்லாம் ஜெபித்தார். இவரெல்லாம் கர்த்தரை கேட்பார், ஆவியானை கேட்பார், நாங்கள் நாளைக்கு என்ன செய்யணும், எங்கே போய் ஊழியம் செய்யணும், இன்னைக்கு கலிலேயாக்கு போன்னு சொல்லுவார். இன்னைக்கு ஆவி நேரில் தேவாலயத்துக்கு அப்படி போகுதுன்னு சொல்லுவார். அவர் சொல்லும் போது கர்த்தர் என்ன சொல்றாரோ ஆவியில் வெளிப்படுத்தி காண்பிக்கிற வரைக்கும், ஏன்னா ஆவியானவர் தேவன் இருக்குது, கிறிஸ்து தேவன் இருக்குது, பிதா தேவன் வேதத்தில் இருக்குது. அப்போ அவர் சொல்ற காரியத்தை அந்த நேரத்தில் எந்தெந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் அவருக்கு செய்யும்படி கிரியை கட்டளையிட்டு இருக்காரோ அந்த காரியத்தை செய்ய கர்த்தர் அழைத்திருக்கிறார். அப்போ அந்த நாட்களுக்குள்ளே இப்படிப்பட்ட கிரிகள் நடத்தப்பட வேண்டும். எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சோதனை இருந்தாலும் சில பேர் சொல்ல ரொம்ப சோதனை பெறுது அப்படின்னு. சோதனை வருவது பாவம் கிடையாது. ஒருத்தர் சோதிக்கப்படுறாங்க அப்படின்னா சோதிக்கப்படுவது பாவம் இல்லை. ஆனால் சோதனையிலிருந்து தோற்று போவதுதான் பாவம். ஒரு சோதனை வருதுங்க அப்படின்னு, ஐயோ சோதனை வருதுங்க அப்படின்னு சொல்லி சோதனை வரனால ஒருத்தருக்கு பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் சோதனை வரும். அந்த சோதனை பாவம் இல்லை. சோதனையிலேருந்து ஒருத்தர் தோற்று போகிறாங்க பாருங்க, அது நிற்க முடியாத பலனிருந்து போகிறாங்க பாருங்க, அப்போ தான் அது பாவம் மாற்றப்படுது. இப்போ கர்த்தர்னால அழைத்திருக்கிறது கிரியை நடப்பிக்கிறதுக்கு. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலக்கட்டத்தில் எப்படிப்பட்ட கிரியை நடப்பிக்கணும்னு சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்றத நாம் இன்னைக்கு அதை பார்த்து வருகிறோம். இப்போ பேதுரு குறித்து பார்க்கும்போது கூட பேதுரு முதல்ல அவர் ஒரு மீன் பிடிக்கிறவர். அவர் பரிசுத்த ஆவியால நிரப்பப்படுறதுக்கு முன்பாக வரைக்கும் அவருக்கு தைரியமா நின்று பேசக்கூட முடியாத அளவுக்கு அவர் இருந்தாரு நம்ம பார்க்கிறோம். ஆனா அப்போஸ்தலர்ல ஆரம்பத்துல நம்ம பார்க்கும்போது பேதுரு அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா அவர் தைரியமா நின்று அந்த இடத்துல கர்த்தரை குறித்து பேசுகிறார். இப்ப கர்த்தர் ஆவியானவரால நிரப்பப்பட்டதுக்கு அப்புறமா தான் பேதுரு அந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவியானவர் அவர் மூலமாய் பலமான கிரிகள் நடப்பிக்கிறார். அப்ப அங்க இருக்கிற வேத பாரக பரிசர் எல்லாம் கேட்கிறாங்க. அவர்கள் பேதுருக்கு விரோதமா எழும்பும் போது கூட பேதுரு அந்த இடத்துல நாங்கள் இதை பிரசங்கியாம இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை மறுதளித்த ஒரு பேதுரு இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறமா, அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு தைரியமா எழும்பி நின்று எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் இந்த இடத்துல பலமாய் கர்த்தருடைய காரியத்தை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு மூலமா ஆவியானவர் நடப்பிக்கிற கிரியைகளை நம்ம அதுல அறிந்து கொள்ள முடியும்.
ஆமென். எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு காரியம் பாருங்க. கர்த்தர் வந்து அதுக்கு முன்பாக அதே பேதுரு தான் அவர் ஆவி பெறாத ஆவியின் அபிஷேகத்தை பெறாமல் இருந்தபோது தான் பலவீனமா இருந்தார். ஆவியானவர் வந்து மேல் வீட்டில் நிரப்பப்பட்ட போது அவர் பலத்த உத்தரவாதத்தோடு அங்க வைராக்கியத்தோடு ஒரு சாட்சி சொல்கிறார். நீங்க கொலை செய்த இயேசுவை நான் பிரசங்கிக்கிறேன். அது இவ்வளவுமான ஒரு காரியம். அப்போ தன் காலத்தில் கிரியை நடப்பிக்கும்படி கர்த்தர் எந்த நோக்கத்துக்காக கிரியை நடப்பிக்கிறாரோ அந்த நோக்கத்தை அறிந்தவர்களாய் பேதுரு அந்த இடத்துல இருந்து கர்த்தருடைய காரியத்தை செய்தார். அப்போ கிரியை நடப்பிக்கிற ஆவியானவர் கர்த்தர் மத்தியில் என்னென்ன காரியங்கள்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தி அந்த நாட்டில் நம்ம செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்ய கர்த்தர் நமக்கு காரியங்களை வைத்திருக்கிறார். நம்ம பேசணும்னா நிறைய காரியங்களை குறித்து நம்ம பேசலாம். இன்றைக்கு வந்து நம்ம நேரம் இல்லாத காரணத்தால் நம்ம நிகழ்ச்சி முடிக்க வேண்டிய ஒரு தருணத்தில் வந்திருக்கிறோம். சரியா, நம்ம அடுத்த முறை என்ன நேர்களே, நீங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டு இருப்பீங்க. சரியா, நேரம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அதனால் நிகழ்ச்சி முடிக்க வேண்டிய நேரம். நம்ம திரும்ப அடுத்த முறை இன்னொரு செய்தியில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆவியானவருடைய கிரியைகள், நமக்கு அருளப்பட்ட ஆவியை குறித்து தேவனுடைய தீர்க்கதரிசி நிறைய காரியங்கள் பேசினாங்க. அதில் சிருஷ்டிக்கிற ஆற்றல் உள்ள ஆவியானவர், நம்ம கர்த்தர் எதெல்லாம் நம்மை கொண்டு சிருஷ்டிப்பார் என்று பார்த்தோம். புதிதாக்குற ஆவியானவர், நம்ம எப்படிலாம் கர்த்தர் புதிதாக்குவார், என்ன வழியில் புதிதாக்குவார், இதெல்லாம் குறித்து பார்த்தோம். மூன்றாவது காரியத்தை நம்ம பார்த்தது நமக்குள் கிரியை செய்கிற ஆவியானுடைய கிரிகள். அதில் ஐயா அவங்க பேசும்போது சொன்னாங்க, விடுதலையும் வெற்றியும் தர்ற ஆவியானவர். அந்த செய்திலே சொல்லியிருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம் தெரியும். அதுக்கு அடுத்தது ஆவிக்கேற்றபடி நம்மை நடத்துகிற ஆவியானவர், அது குறித்து பேசிட்டாங்க. பலவீனங்களிலே உதவி செய்கிற ஆவியானவர், புதிய சுபாவங்களை உண்டாக்குற ஆவியானவர். உங்களுக்கு தெரியும், விடுதலையும் வெற்றியும் தர ஆவியானவர். எல்லாத்தையும் கர்த்தர் பாவத்திலிருந்து விடுதலை, போராட்டத்திலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, இதெல்லாம் வந்து பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு நம்ம இந்த பார்க்க போற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அருளப்பட்ட ஆவியானுடைய கிரியைகள் என்ன என்பதை நம்ம கடந்த வாரம் பார்த்து அதில் நம்ம நேரம் இல்லாத காரியம் இருக்கோம். இன்றைக்கு நம்ம அதை பார்க்க போறோம்.